வணக்கம். இந்த வீடியோவில் அனைவருக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசம் ரூபாய் 10,000 ரேஷன் அட்டை சார்ந்து 4 ஹாப்பி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இந்த இலவச ஃப்ரிட்ஜ் எப்போது வழங்கப்படும், யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் பயன்பெற முடியும், கூடுதல் சலுகைகள் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அசாம், மேற்கு வங்க மாநில சட்டமன்ற காலம் நிறைவடைய இருப்பதால் தேர்தல் தேதிகளை மார்ச் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 23/4/2026 தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அஇஅதிமுக தரப்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வரி சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூபாய் 10,000 சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். மகளிரை போல ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடங்கப்படும். வீடு இல்லாத குடும்பங்களுக்கு வீடு வழங்கும் அம்மா இல்ல திட்டம் தொடங்கப்படும். 100 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேலைக்கு செல்லும் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும். வங்கிகளில் பெற்ற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் விலையில்லாமல் இலவசமாக வழங்கப்படும். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டில் காளையினை பிடிக்கும்போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மாற்று திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தோருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரண உதவித்தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் 1,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லா மின்சாரம் 1000 யூனிட்டிலிருந்து 1,400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும். நகரப்பகுதியில் நடைபாத ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தில் பதிவு செய்து சொந்த ஆட்டோ இல்லாதவர்கள் புதிய ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய் 75,000 மானியமாக வழங்கப்படும். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்கு குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து பெண்களுக்கும் தரமான விலையில்லா சேலையும், ஆண்களுக்கு தரமான வேட்டியும் வழங்கப்படும். இல்லத்தரசிகள் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு குளிர்பதன பெட்டி, ஃப்ரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் ஆகியவை விலையில்லாமல் இலவசமாக வழங்கப்படும். நெல் உற்பத்தி செலவை கருத்தில் கொண்டு விவசாய நலனுக்காக நெல்லுக்கு தற்போது வழங்கி வரும் ஆதார விலை குவிண்டாலுக்கு ஒன்றுக்கு ரூபாய் 3,500 என்று விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். கரும்பு உற்பத்திக்கு ஆகும் செலவை கருத்தில் கொண்டு கரும்புடன் ஒரு டன்னுக்கு ரூபாய் 4,500 என்று லாபகரமான நியாய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு குறு விவசாயிகளுக்கு உரம், விதைகள் போன்ற ஈடுபொருட்கள் வாங்க உற்பத்தி மானியமாக ஆண்டுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய்
15,000 வரை வழங்கப்படும். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் விவசாயிகள் பெற்றுள்ள வேளாண்மை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய விவசாய மின்னிணைப்பு கேட்டு விண்ணப்பிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மின் கம்பங்களுக்கு காத்திருக்காமல் அவர்கள் விரும்பினால் நேரடியாக 100% அரசு மானியத்தில் சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கப்படும். விவசாய பணியின் போது விவசாயிகள் இடி மின்னல் தாக்கியோ விஷப்பாம்பு கடித்தோ வனவிலங்குகளால் தாக்கப்பட்டோ உயிரிழந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு இடஒதுக்கீடு 7.5% 10% உயர்த்தி வழங்கப்படும். வளர்ந்து வரும் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவியல் துறையில் தமிழக மாணவர்கள் சிறந்து விளங்கிட 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு ஏற்கனவே உள்ள 5 பாடங்களுடன் கணினி அறிவியலை சேர்த்து 6 பாடங்களாக கற்பிக்கும் வகையில் பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும். பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தாலிக்கு தங்கம் மற்றும் திருமண உதவித்தொகை திட்டம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் திருமண உதவி திட்டத்தின் கீழ் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தாலிக்கு தங்கம் திட்டத்துடன் சேர்த்து விலையில்லா பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு சேலை வழங்கப்படும். இதனால் நெசவாளர்கள் பயன்பெறுவார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் வைப்பு நிதியாக வழங்கப்பட்டு வந்த முதலீட்டுத் தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இதுபோல அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல முக்கியமான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது குறித்து நம்ம சேனலில் 2 வீடியோக்களை தனியாக அப்டேட் பண்ணியிருக்கோம். அதற்கான லிங்க் ஐகார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், வேணா பார்த்துங்க. இந்த அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.